ப்ரோ 15K கடையில் ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்கள், 10K கடையில் ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலே தப்புன்னு என்னடா ஃபோன் இந்த பட்ஜெட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னையே யோசிக்கிற அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் மாறிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபோனுமே பெருசாக இந்த 2 பட்ஜெட்லேயும் இல்லை. அண்டர் 15K கூட ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அண்டர் 10Kலாம் மறந்துட வேண்டியது தான். 2 வருஷம் முன்னாடி இந்த பட்ஜெட்டில் வந்த ஃபோன் கூட இப்போ அவங்க ஆஃபர் பண்ணுறதை விட நல்லாயிருக்கும் போல். சரி, ஓகே. பட் இந்த அண்டர் 15Kல 13,000 ரூபாய்க்கு மோட்டோ G31 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவான ஃபோன் கிடையாது ஆக்சுவலி பார்த்தா. ஏன்னா 13,000க்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் கூட இதோட பவர்ஃபுல்லான ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். பட் மோர் தென் பவர்ஃபுல், ஸ்பீடு இதெல்லாம் தாண்டி ஒரு ஓவரால் பெர்ஃபார்மராக எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸை Moto G31 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்னால் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, 13,000க்கு ஒரு பக் இல்லாத, ஆட் இல்லாத, ஒரு ப்ளோட்வேர் இல்லாத ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட், ஒரு ப்ராப்பரான ப்ராசஸர், ரொம்ப ஸ்லோவும் இல்லை, ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டும் கிடையாது, ஓரளவுக்கு அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற பக்காவான ப்ராசஸர். மூணாவது, டீசெண்டான ஃபாஸ்ட் சார்ஜிங். நாலாவது, நல்ல ஒரு கேமரா. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸையும் ப்ராப்பராக பேக் பண்ண மோட்டோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ப்ராப்பராக இந்த ஒரு ஓவர் வியூவில் நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் ஸ்டார்ட் பண்ணுவோம். மீடியாடெக்கோட ஹீலியோ G85 கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். G85 இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நம்ம அரௌண்ட் 10,000க்கு கூட G85 பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த ப்ரைஸுக்கு அமேசிங் வேல்யூ அப்படிலாம் சொல்லிட முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு மோசமான ப்ராசஸரும் கிடையாது. உங்களோட டே டு டே டாஸ்க்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் போது. அண்ட் கேமிங்னு வந்தால் கூட கேமிங்கும் இதில் நல்லா தான் இருக்கும். முக்கியமாக கேமிங் தான் இதில் ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் கேமிங்காக இந்த பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கமெண்டபிளான ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா G85க்கும் G95, G96 இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ஜி செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பெருசாக வராது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்பவே ஒரு நல்ல ப்ராசஸர். Qualcomm Snapdragon 720G மாதிரி ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் பரவாயில்ல. ஏன்னா இந்த ப்ரைஸில் மோட்டோ ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இன்ட்ரோவில் சொல்லலை. என்ன அப்படின்னா, டிஸ்பிளே. ப்ராசஸர் முடிச்சிட்டோம். ஒரு 5 ஸ்டார்ஸுக்கு வந்து ஒரு 4 out of 5 கொடுக்கலாம். 4 out of 5 இந்த ப்ரைஸுக்கு கொடுக்கலாம். அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்டை திருப்பி கொண்டாடுறதுக்காக 4 out of 5, இல்லைனா டிப்பிக்கலாக 3.6 out of 5 மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராசஸர் அசைட் இப்போ நம்ம டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா லிட்டரலி இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 5 out of 5. ஏன் அப்படின்னா ஒரு 1080p 60 Hz தான், பட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாண்டி இந்த பட்ஜெட்டில் ரியல்மி வந்து 120 Hz டிஸ்பிளேலாம் ஆஃபர் பண்ணுறாங்களா, அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 120 Hz LCDயா 60 Hz AMOLEDான்னு கேட்டால் நான் AMOLED பிக் பண்ணிடுவேன். ஸ்மூத்னஸ் முக்கியம்தான், பட் AMOLEDோட அந்த LCDயை விட AMOLED வந்து இட்ஸ் லைக் வே பெட்டருங்க. அது டே டு டே பிக்சர் குவாலிட்டிலேயே நல்லா நோட்டிசபிளாக இருக்கும். பட் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வந்து அது 60 இஸ் வெரி குட் ஒன்லி. 120, 90லாம் இட்ஸ் பெட்டர். பட் ப்ராப்பராக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. நான் டு புட் இட் இன் ஷார்ட் வேர்ட்ஸ், 60 Hz AMOLED would be typically better than a 90 or 120 Hz LCD. லைக் நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு ப்ராப்பரான இந்த பட்ஜெட்டில் ஒரு AMOLED டிஸ்பிளே ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்ததுக்கு மோட்டோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ டிஸ்பிளே பார்த்துட்டோம், ப்ராசஸர் பார்த்துட்டோம். வேறு என்ன இருக்குது அப்படின்னா, பேஸ் வந்து RAM பற்றி சொல்லலை. 6GB RAM வேரியன்ஸ் கொடுக்குறாங்க. பேஸே 4GB RAMல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வேறு எதுவும் கேட்ச் இல்லை. 3GBலாம் கொடுத்து அது நம்ம காலி பண்ணலை. ஸோ அது ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம பேட்டரி அண்ட் சார்ஜிங் பற்றி டக்குன்னு பார்த்துருவோம். ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் ரொம்ப தடியாக இருக்குமா, குண்டாக இருக்குமான்னு கேட்டால் ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை. எப்படி இவ்வளோ பெரிய பேட்டரியும் கொடுத்துட்டு ஃபோனையும் ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பிளாஸ்டிக் பில்டு தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளால் குறை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் 5000 mAh பேட்டரி வச்சும் அரௌண்ட் 180 grams தான் வெயிட் பண்ணுது. ஸோ 200 gramலாம் ஒன்றும் தாண்டலை. அதே சமயத்தில் திக்னஸும் அரௌண்ட் 8 mm அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபைன். ஒரு தின் அண்ட் லைட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஹெவின்னு சொல்ல முடியாது. ப்ராப்பரான ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு கேமரா செக்மெண்ட்டுக்கு வருவோம். கேமராவில் தான் வந்து இது வந்து ஐ டோன்ட் நோ வேர் டு புட் திஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் பார்த்துடலாம். ஒரு 50 MP பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இதுதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. லைக் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, லைக் சோனி சென்சர்னால் பெருமை அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுவாங்க. சாம்சங் ஆம்னிவிஷனாக இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது உள்ளே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்பெக்ஸ் பேஜில் நோண்டி பார்த்தாவது அட்லீஸ்ட் தெரியும். பட் இது வந்து அந்த பேஜ்லேயே கூட காணும் 50 MP பிரைமரி சென்சர். அதை தாண்டி வேறு இன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சென்சர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ப்ராபப்ளி ஒரு புது ஆம்னிவிஷனோட என்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்னிவிஷன் இஸ் டெக்னிக் அவ்வளோ நம்ம இண்டஸ்ட்ரியில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. அவங்க ஒரு 64 MP கேமரா விட்டுருக்காங்க, ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் இந்த கேமராவுக்கு ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது. ரியல்மிலையும்
8i ஒரு டிவைஸில் ரீசெண்டாக யூஸ் பண்ணாங்க. 8iன்னு நினைக்கிறேன். நல்லாவே அவுட்புட் வந்துருந்துச்சு. ஸோ இட்ஸ் குட் கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன சென்சார் இருந்தாலும் தெரில, தெரிஞ்சோன்னே நான் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் ஒரு 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் பல நாள் வந்து ரீசெண்டாக போடுற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே அல்ட்ரா வைடை கட் பண்ணி விட்டுறாங்க. டெப்த்தையே கொடுத்து சாவடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இதில் ஒரு ப்ராப்பரான 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்குது. அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிளே டெப்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 8MP டெப்த்துன்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக டெப்த் சென்சார் தேவையில்லை. பட் ஸ்டில் ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் ஒரு 2MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் நீடட். அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ இப்போ நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு செட்டப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஒரு 50MP ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க, ஒரு 8MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃபி சென்சார் வந்து ஒரு 8MP சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அகெயின் குட். ஸோ இப்போ நம்ம பேட்டரி அண்ட் சார்ஜிங் பற்றி பேசும்போது நம்ம சார்ஜிங் மறந்துட்டோம். பேட்டரி முன்னாடி சொல்லிட்டேன். சார்ஜிங் வந்து 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி ஃபாஸ்ட். 20 வாட்ன்றது ஸ்லோ சார்ஜிங்லாம் கிடையாது. மோட்டோரோலா வந்து இந்த பட்ஜெட்டில் 20 வாட் கொடுத்தது, விச் இஸ் ஃபைன்னு தான் நான் சொல்லுவேன். இட் இஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபார் வாட் இட் இஸ். பட் 5000 mAhக்கு 20 வாட் எப்படி ஃபேர் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஸ்டில் 18 வாட் 15 வாட்ஸ்னு கொடுக்கறதுக்கு இது இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அண்ட் இட் ஹேஸ் அ ஹெட்ஃபோன் ஜாக் டூ. ஹெட்ஃபோன் ஜாக்கும் மிஸ் பண்ணல. ஒரு ப்ராப்பராக நமக்கு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் அ பிட் ஆஃப் அ டிசப்பாயின்மெண்ட். அண்ட் இது AMOLED டிஸ்பிளேவாக இருந்தாலும் இது HDR இருக்க பேனல் கிடையாது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூபாக இருந்தால் கூட HDR வீடியோஸ் வந்து HDRலலாம் ப்ளே ஆகாது. ஸோ பட் இது ஒன்றும் குறையாகவும் சொல்ல முடியல. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் கொடுக்குற வேறு எந்த ஃபோன்லேயுமே அந்த HDR கேப்பபிலிட்டி கிடையாது போல். ஸோ AMOLED இருந்தாலும் இதில் இல்லை அப்படின்றது நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஃபோன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து இஸ் ஆக்சுவலி நாட் கிரேட்டுன்னா பயங்கர கிரேட்டுலாம் சொல்லிட முடியாது ஆக்சுவலாக பார்த்தா. பட் இந்த பட்ஜெட்டில் அவங்க ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டே கொண்டுட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஒழுங்காக பெருசாக ஃபோன் விடாத மாதிரி விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல கம்பேக் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வாட் எவர் மோட்டோ ஹேஸ் டன், திஸ் இஸ் அ கிரேட் ஃபோன். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் மோர் தென் ஆல் தட் அண்டர் 10K ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட என்னோடய ஹானஸ்ட் ஒப்பீனியன் இதுதான். கொஞ்சம் லைட்டாக பட்ஜெட் ரைஸ் பண்ணி ஒரு 13,000 கொண்டு வந்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் அ ஃபோன். உங்கள் கையில் ஒரு நல்ல ஃபோன் கையில் மாட்டியிருக்கும். ஸோ பிரச்சனையே இல்லாமல் யூஸ் பண்ணலாம் பல வருஷத்துக்கு. அண்டர் 10Kல இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு ஃபோனும் ஒர்த்து இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா. போன வருஷம் வந்துருந்தீங்கன்னா கூட அண்டர் 10Kல அதே ப்ரைஸுக்கு இன்றைக்கி தேதிக்கு விற்கிறத விட 4-5 மடங்கு பெட்டர் ஃபோன்ஸ்லாம் லாஸ்ட் இயர் கூட இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இதான் என்னோட ஒரு எக்ஸ்ட்ரா டிப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர்லாம் பண்ண வேணாம். ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். ஷேர் பட்டன் அமுத்திட்டு காப்பி லிங்க்னு இருக்கும்ல, அதை ஒரு 2 தடவை பண்ணுங்கள். நீங்களும் ஷேர் பண்ண வேணாம். யூடியூப் ஆல்காரிதம் போது ஷேர் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணிங்க பண்ணிட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். See you again.